ஃபர்ஸ்ட்டு ப்ளவுஸை வந்துட்டு ஃப்ரண்ட் சைடில் மட்டும்தான் வச்சு மார்க் பண்ணணும்னு இல்லை, இந்த மாதிரி பேக் சைடு திருப்பி வச்சு பண்ணும்போது கொஞ்சம் மெஷர்மெண்ட் வந்து கிளியராக இருக்கிற மாதிரி இருக்கும். அயன் பண்ணி எடுத்துக்கணும் எப்போவுமே. நம்ம ஸ்டிச் பண்ணுற கிளாத்தையும் சரி, நம்ம அளவெடுக்க போகிற ப்ளவுஸையும் சரி அயன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ப்ளவுஸோட பேக் சைடில் டபுள் சைடில் ஃபோல்டு பண்ணிவிட்டு, இந்த ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுட்டு, ஃபர்ஸ்ட்டு வந்து ஹிப்போட மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணணும். இந்த மாதிரி வச்சு இந்த ஸ்டிச்சு எங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது, இந்த ஸ்டிச்சுக்கு நேராக, அதுக்கப்புறம் இவங்க எவ்வளோ விட்டுருக்காங்களோ அந்த அளவு, ஓகேவா? அதுக்கப்புறம் 3/4 இன்ச் வந்து இந்த டாட் சென்டர் டாட் பிடிக்கிறதுக்காண்டி பேக் சைடோட கீழே பாட்டமில் பிடிச்சிருக்காங்களா, அதுக்கு வந்து 3/4 இன்ச்சு. இதை வந்து கிராஸாக அப்படி லைன் போட்டுக்கிறேன். இப்போது ஃபோல்டு பண்ணி அடிக்கும்போது இந்த அடையாளம் நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காண்டி இந்த இடத்துல ஒரு கட் கொடுக்கறதுக்காண்டி நான் கிராஸாக போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த இடத்துல கரெக்டாக பிடிச்சிட்டு, ஏன்னா இந்த ப்ளவுஸ் வந்து சிங்க் ஆகும், நம்ம இப்படி இழுக்கிறப்போ இழுக்குதா கொஞ்சம், அப்போது என்ன பண்ணணும், இழுத்து தான் நம்ம பண்ணணும். இந்த மாதிரி லைட்டாக இழுத்துட்டு இந்த மெஷர்மெண்ட்டு இப்போ இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணி ஃபோல்டு பண்ணி இந்த நெக் பீஸ் வந்து அடிச்சிருக்காங்க, இதுக்கு வந்து 1/4 இன்ச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக இதை பிடிச்சிட்டு இந்த எட்ஜ் இப்படி இப்போது வந்து இங்கே கிராஸாக இருக்குது லைட்டாக, இப்படியே மார்க் பண்ணோன்னா இந்த நெக்கு வந்து நம்மளுக்கு அதிகமாகும், உங்களுக்கு நிறையா ஸ்பேஸ் வந்துடும். அப்போ என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம முதல்ல ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த இடத்துல கொஞ்சம் சுருக்கெல்லாம் விழுகுதா, அது இப்படி நீ விடும்போது இந்த பக்கம் நகருது, புரியுதா? என்ன மிஸ்டேக் விடுவீங்களோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி வைக்கணும், அது மாதிரி இதுவும் இங்கே வைக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு, இந்த இடத்துலையும் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் கரெக்டாக நீ விட்டீங்க அப்படின்னா இந்த இடம் இந்த ஸ்டிச்சு இதாகுதா, இந்த இடத்துல கரெக்டாக அப்படி நெயில் வச்சுட்டு பேக் சைடு மாதிரியே கரெக்டாக இருக்கணும். இந்த இடம் மட்டும் ஸ்ட்ரைட் வைக்கணும். ஸ்ட்ரைட் வச்சுட்டு இந்த இடத்துல கை வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச் முடியுது பார்த்தியா, இந்த இடம். இதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் இது ஆம்ஹோல் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, இதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு. இந்த கேப் வந்து 1.5 இன்ச்சு, இது வந்து 3/4 இன்ச்சு, இந்த இடம் இங்கே இந்த இடத்துல 1.5 இன்ச்சு, இங்கே மேலே இந்த 2 கேப்பும் 1/2 இன்ச்சு. அது நெக் மார்க் பண்ணிட்டோமா, இந்த இதை மார்க் பண்ணதுக்கப்புறம் இதை ஸ்ட்ரைட்டாக வச்சு ஷோல்டர் இப்போ பண்ணணும், ஷோல்டரும் நெக்கும் பண்ணணும். இந்த மாதிரி கரெக்டாக ப்ளவுஸ் எடுத்து விட்டுட்டு, இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து ஸ்ட்ரைட் லைன் மாதிரி இருக்கணும். கரெக்டாக அப்படி பிடிச்சிட்டு இந்த ஸ்டிச் போட்டிருக்கிற இடம் அளவு விட்டுருக்கிற இடம் இப்போ புரியுதா உங்களுக்கு எதனால் வந்து 1/2 இன்ச் விடுறோன்னு? இந்த இருக்க இந்த கிளாத் வருதா, இந்த கிளாத்துக்கு தான் மேலே 1/2 இன்ச் விட போகிறோம். விட்டதுக்கப்புறம் ப்ளவுஸ் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இல்லை எனக்கு இந்த ஆம்ஹோலுமே இந்த ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அப்படியே வேணும்னா இந்த மாதிரி நெயில் வச்சுட்டு இந்த சென்டரில் கூட வச்சுட்டு கூட இதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு இந்த மாதிரி எடுத்துடணும். நாங்கள் 3 சொல்கிறது இந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக அந்த நெயில் வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நெயில் வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு மார்க்கிங்கு, அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு. இதுக்கு மேலே இந்த ஸ்டிச் வந்து ஆம்ஹோல் கிட்ட இந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே இந்த இடத்துல 1.5 இன்ச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஷோல்டர் வந்து இந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு இங்கே ஒரு மார்க்கிங்கு, இந்த நெக் பீஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு. கரெக்டான ப்ளவுஸோட லென்த்து, அதுக்கு மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இங்கே வந்துட்டு இந்த ஸ்டிச்சுக்கு நேராக ஒரு மார்க்கிங், ஷோல்டர் முடியிற இடம், அதுக்கப்புறம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ இந்த ஷோல்டருக்கு நேராக ஒரு லைனு, இந்த இடத்துல நெக் மார்க் பண்ணோம்ல, அந்த 1/4 இன்ச் போட்டோம்ல எக்ஸ்ட்ரா, அந்த இடத்துல ஒரு லைனு, இங்கே 1/4 இன்ச்சில் முன்னாடி போட்டிருக்கோமா, இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நெக்கு ட்ரா பண்ணணும். இந்த இடத்துல வர்ற இந்த டா ஷேப்பில் தான் நம்ம ஆம்ஹோல் அந்த வளைவு வந்து ட்ரா பண்ணணும். இப்போ இந்த இடத்துல இங்கேயும் நம்ம ஸ்கேல் வந்து ஈவனாக வைக்க தெரியல அப்படின்னா டேப் வச்சுட்டு இந்த ஷோல்டரோட லென்த் எவ்வளோ இருக்கோ 5.25 இருக்கா, அதே மாதிரி இங்கேயும் 5.25.
ரெண்டையும் ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த கிராஸ் லைனில் 1.5 இன்ச் வர்ற மாதிரி ஒரு லைன், இதோட ஆஃபு இதுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சு, இதோட சென்டர் எடுக்கணும். 5 இன்ச்னா 5.25 இன்ச்சு. 5.25 இன்ச்சில் ஆஃப் எவ்வளோ வரும்? 3க்கு ஒரு பாயிண்ட்டு கம்மியாக 2.8ன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இருந்து இந்த 3 பாயிண்ட்டை இணைச்சோன்னா கர்வ் வந்து கரெக்டாக வரும். நம்மளுக்கு கரெக்டாக வருதா? மேக்ஸிமம் இதில் ஒன்று சின்ன டிப் என்னென்னா, இந்த ஷோல்டரோட மெஷர்மெண்ட்டும் இந்த ஆம்போலோட மெஷர்மெண்ட்டும் சேமாக இருக்கும். ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். மார்க் பண்ணும்போது நெக் மார்க் பண்ணும்போது 1.5 இன்ச்சில் வச்சிங்கன்னா 1.5 இன்ச்சில் வச்சு இது 1/2 இன்ச்சு இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரவுண்டு வரும். ரவுண்ட் நெக் ட்ரா பண்ணலாம். இல்லை நான் 1/2 இன்ச்சு வச்சு இதில் பாதி மெஷர்மெண்ட்லேயே நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த பாதியில் இப்படி இந்த மாதிரி ட்ரா பண்ணிங்க அப்படின்னா யூ நெக் கிடைக்கும். இதே பா நெக் வேணும்னா இந்த இடத்துல இந்த இங்கே 1/2 இன்ச் வச்சு இந்த ரெண்டையும் ஸ்ட்ரைட்டாக நம்ம லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டோம்னா பா நெக். இப்போ நான் வந்து யூவே கட் பண்ணிக்க போகிறேன். அதனால் இந்த லைனில் வந்துட்டு நான் நெக் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த இங்கே 1.5 இன்ச் விட்டதையும் இங்கே 3/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்ட ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது இப்போது எப்போவுமே இந்த மாதிரி கிராஸில் வந்து நம்மளுக்கு லைன் கிடைக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் வரணும். ஏன்னா செஸ்ட்டை விட எல்லாருக்கும் இடுப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஹிப் மெஷர்மெண்ட்டு இந்த மாதிரி தான் வரும் நம்மளுக்கு. அப்போ அளவு ப்ளவுஸில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அன்ஈவனாக வந்து பிடிச்சடிக்கிறது வந்து அன்ஈவனாக அடிச்சிருப்பாங்க. அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு இந்த மிஸ்டேக் வரும். இப்போ பேக் சைடு 2 ஓகே, ஃப்ரண்ட் 2 பார்க்கணும். ஃப்ரண்ட் 2 எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்க்கும்போது அன்ஈவனாக இருக்குது, 1/2 இன்ச் கிட்ட அன்ஈவனாக இருக்கா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுல்லாக டேப் எடுத்து அளக்கணும் ஹிப் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. இருக்குது. எப்போவுமே ஹிப்பு வந்து 4ஆக டிவைட் பண்ணணும். எதுக்காண்டி அப்படின்னா ஃபுல் மெஷர்மெண்ட் அந்த 31 வந்து ஹிப்போடது. நம்ம ப்ளவுஸை 4ஆக தானே கன்வெர்ட் பண்ணி கட் பண்ணுறோம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும், 4ஆக வந்து டேப்பை வந்து மடிச்சுக்கணும். இப்போ சிங்கிள் 1லேருந்து வரும்ல, அதில் மட்டும் நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை பார்க்குற மாதிரி இருக்கும். 7.75 கிட்ட வருது. அப்போ அந்த 7.75 தான் நம்மளுக்கு இந்த இடத்துல வரும். 7.75, அதுக்கப்புறம் 3/4 இன்ச்சு, அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு. இதுதான் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரைட் லைன் இங்கே தான் கிடைக்கும். அந்த 1/2 இன்ச்சு கம்மியாக கிடைக்கும். இதில் என்ன டிப்ஸ்னால், நம்மளுக்கு கிராஸ் லைன் எப்போயுமே ஒன்று இந்த மாதிரி கிராஸில் வரணும், இல்லை ஒன்று ஸ்ட்ரைட்டாக வரணும். இந்த செஸ்ட் மெஷர்மெண்ட்டை விட இந்த ஹிப் மெஷர்மெண்ட் இந்த மாதிரி கிராஸில் வந்து எப்போவுமே கிடைக்காது. எந்த ப்ளவுஸாக இருந்தாலுமே அதை மட்டும் இதில் ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு இந்த சேஃப் வந்து எனக்கு இன்னும் ப்ராடாக வேணும் அப்படின்னு கேட்குறீங்க, வேணும்னு நினச்சோன்னா இந்த மாதிரி கிராஸாக ஒரு 1/4 இன்ச்சு, இந்த மாதிரி கிராஸாக ஒரு 1/4 இன்ச் போட்டுட்டு இந்த இடத்துல மட்டும் ஆஃப்லேருந்து மட்டும் இந்த கர்வ் வந்து இந்த மாதிரி வச்சு விட்டோன்னா ப்ராடாக இருக்கும். நெக்கு வந்து பார்க்குறதுக்கு ப்ராடாக இருக்கும். இப்போ இந்த ப்ராடு கொடுக்கும்போது என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் கிட்ட கிராஸ் கொடுக்கணும். அப்போ தான் நெக்கு வந்து லூஸ் விழுகாமல் இருக்கும். ப்ராட் கொடுத்தா அந்த 1/4 இன்ச் கீழே இருக்கணுமா? ஆமாம், ப்ராடு கொடுக்குறோன்னா இந்த இடத்துல கிராஸ் போட்டு இப்படி கர்வ் போடுறீங்களா, அப்போ ஷோல்டரில் கண்டிப்பாக அந்த கிராஸ் லைன் 1/4 இன்ச்சாவது கொடுக்கணும். 1/4 இன்ச்சுன்றப்போ டோட்டலாக 2 சைடுங்கிறப்போ 1/2 இன்ச்சு உனக்கு டைட் கொடுத்துரும். ஒரு சைடு 1/2 இன்ச்சுங்கிறப்போ ஒரு இன்ச்சு டைட் கொடுக்கும். நெக்கு வந்து இந்த 1 இன்ச்சு இங்கே கவர் ஆகும். இதுதான் மெத்தடு. இங்கே நீங்கள் இப்போது இப்படி பண்ணும்போது ஒரு சைடுக்கு 1/2 இன்ச்சு தள்ளி போகுதா, ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் 2 சைடுக்கு 2 இன்ச்சு போயிடும். அந்த டைட்டை வந்து இங்கே கொடுக்குறோம் நம்ம. ஒரு சைடுக்கு ஒரு இன்ச்சுக்கு 2 இன்ச்சு வந்து இங்கே டைட் கொடுக்கும். இந்த அளவுக்கு பதிலாக இங்கே டைட் ஆகிடும். அப்படிங்கிறப்ப நெக்கு லூஸ் விழுகாது. ஆனால் அந்த நெக்கு வந்து ப்ராடாக தான் இருக்கும். இந்த ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கணும்.
இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் கரெக்டான அளவில் மட்டும். இப்போ இதுக்கு இந்த 1/4 இன்ச்லலாம் கட் பண்ணணும்னு இல்லை, ஏன்னா நம்ம அந்த ப்ராடெல்லாம் கட் பண்ணல, நார்மல் சைஸில் தான் கட் பண்ணியிருப்போம். எடுத்தோடனே பழகிறது வந்து கிளாத்தில் தான் பழகணும்னு இல்லை, கட்டிங் ஃபுல்லாக நீங்கள் நியூஸ் பேப்பர்லேயே ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் கிளாத்துக்கு போய்க்கலாம். ஏன்னா எப்படி ஒரே டைம்லேயே கரெக்டாக வராது இது. அதே மாதிரி இந்த கரெக்டான அளவில் வந்துட்டு ஒரு நாட்ச் போட்டுக்கிறணும். இதுதான் பேக்கோட அவுட்லுக். இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அந்த கர்வ் வரைகிறதுமே கரெக்டாக கர்வ் போட்டால் தான் நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங்கே வரும். இங்கே வந்து 1.5 இன்ச். இப்போ வந்து கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கம்பல்சரி வந்து கிராஸ் செக் பண்ணிடணும். பண்ணால் தான் நம்மளுக்கு கட்டிங்லேயே நம்ம என்ன மிஸ்டேக்னாலும் முன்னாடியே பார்த்து சரி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கரெக்டான ஃபிட்டிங் வந்து கொடுக்க முடியும் கஸ்டமருக்கு. இப்போது இந்த ஆம்கோல் வந்து கரெக்டானு செக் பண்ணணும். பேக் சைடு எடுத்துகிட்டு இங்கேருந்து வைக்கிறேன் நான். இந்த மாதிரி கரெக்டாக அந்த லைனுக்கு மேலேயே வைக்கணும். கரெக்டாக இந்த லைன் வந்து இந்த நாட்ச்லேயே போய் நம்மளுக்கு முடியுதான்னு பார்த்துக்கிறணும். இப்போ கரெக்டாக இருக்குது. ஆம்கோல் வந்து மெயினாக செக் பண்ணிடணும். அப்புறம் இந்த ஹிப் அளவு செக் பண்ணணும், செஸ்ட் அளவு கரெக்டாக, இந்த கிராஸ்லேயும் செக், இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ப்ளவுஸை 2ஆக போட்டுட்டு இப்போது அளவு ப்ளவுஸ் வந்துட்டு லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸுக்கும் இந்த மாதிரி ப்ளவுஸுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த ப்ளவுஸ் இப்படி இழுத்தோன்னா ஒரு 1/4 இன்ச் கிட்ட எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ இப்படியே வச்சு எடுக்கிற அளவுக்கும் இப்படி லைட்டாக இழுக்கிற அளவுக்கும் பாயிண்ட் வித்தியாசம் இருக்கா? இந்த வித்தியாசத்தை வச்சு தான் நம்ம சைடு அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு வந்துட்டு இதே ப்ளவுஸே அளவு கொடுக்குறாங்கன்னா ஓகே, பிரச்சனை இல்லை. இந்த ப்ளவுஸை தைக்கிறதுக்கு லைனிங் ப்ளவுஸ் அளவு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா, லைனிங் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி இழுத்தா வராது, இந்த ப்ளவுஸ் இழுத்தா வருது. சரியா? ஒரு 1/4 இன்ச் வந்து டைட் கொடுக்கணும், இல்லைனா லூஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி வித்தியாசம் ரெண்டுலேயுமே ஒரு மாற்றி மாற்றி கொடுக்கும்போது இந்த ப்ளவுஸை வச்சு லைனிங் அடிக்கும்போது டைட் கொடுக்கணும், லைனிங் ப்ளவுஸை வச்சு இது அளவு கொடுத்தாங்கன்னா நம்ம லைட்டாக லூஸ் கொடுத்து அடிக்கணும். புரியுதா?